இந்த வார அசைவ உணவுல நாம பார்க்க போற ரெசிபி மட்டன் குழம்பு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 8 to 10 முந்திரி சேர்த்துட்டு இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட 2 ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கினதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கண்ணாடி மாதிரி ஆனதும் இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கினதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு சாம்பார் மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் வெறும் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு காரம் வேணும்னா 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 300 கிராம் மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி எடுங்க. அப்போதான் இந்த மசாலா எல்லாம் மட்டனுக்குள்ள நல்லா இறங்கும். இப்போ இது கூட 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு 5 to 6 விசில் வந்ததும் இதை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மட்டன் ஒரு 90% வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா குழம்போட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 to 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போது மட்டன் எல்லாம் சூப்பராக வெந்து செம்ம வாசனை வருது, வீடே கமகமான்னு இருக்குது. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக தயாராக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.